இமெலா இமெலா எலும்புமா, மணி ஆயிடுச்சு. ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. இமெலா. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்தீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. சரி, நீங்க வாக்கிங் போயிட்டு வாங்க. சரியா? வாக்கிங் போயிட்டு வரேன். அதுக்குள்ள நீங்க சீக்கிரமா சமையல் முடிச்சு வைங்க. சரிங்க சரிங்க. காப்பி குடிச்சிட்டு போறீங்களா? வந்து குடிச்சுக்கிறீங்களா? சரிம்மா, சமையலுக்கு காய்கறியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் உதவி பண்ணுமா? சரியா? அப்போ வரதுக்குள்ள சமையல் பண்ணிடலாமா? சரி. என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் எழுப்புறீங்க? எழுப்புமா, டைம் ஆகுமா? என்னம்மா இன்னைக்கு சனிக்கிழமை தானம்மா, கொஞ்ச நேரம் தூங்க விடுங்களேன். சனிக்கிழமை தாம்மா, காஃபி குடிச்சிட்டு தூங்கிடுமா. சரி, ஓகே, எடுத்துட்டு வாங்க. அம்மா காஃபி இங்க கொண்டு வந்துருங்கம்மா, ப்ளீஸ்மா. இங்கே கொண்டு வரணுமா? அம்மா என்ன பண்ற? வேலை பார்த்துட்டு இருக்கம்மா. காஃபி போட்டியா? போட்டுட்டம்மா. எடுத்துட்டு வாமா. மூஞ்சும் கழுவாது, வாயும் கழுவாது, நாத்த வாயோட காப்பி கொடுத்து குடும்பமா இது. பக்கத்தில் ஒரு குடும்பம் எப்படி ஜெபம் பண்ணிட்டு குடும்பத்தை ஆரம்பிக்கிறாங்க. குடும்பமா இது? என்ன முணு 3 காப்பிமா. கொண்டு வந்துட்டியா? அம்மா இன்னைக்கு லீவு தானே? ஆமாம்மா. வெளியில போலாமா? நிறைய ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருக்குமா? அப்படியாம்மா? ஆமாம்மா, காலேஜ்ல கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வருதுமா. இது அம்மா போய் டிஃபன் பண்ணு சீக்கிரமா. சரிங்கம்மா. அம்மா வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாளாவது கொஞ்சம் நல்ல சாப்பாடு வெளியில சாப்பிடலாம். அப்படி சொல்ற? ஆமா, அது போர் அடிக்குது. இது அம்மா டிஃபனும் வேண்டாம். சரிம்மா. மத்தியான சாப்பாடும் வேண்டாம். சரிம்மா. என்ன இந்த சேர் ரொம்ப நாளா அழுக்கா இருக்கு. நான் உட்கார்ற சேர்ல இதை துடைக்கிறியா நீ? அது சந்தன கட்டையில செஞ்சது, எவ்வளவு காஸ்ட்லி. எப்ப பாரு டிவியே பார்த்துட்டு இரு, ஒரு வேலை வீட்டுல உருப்படியா செய்யாத. சரிங்கம்மா. சீக்கிரம் தொடச்சு வை, நான் வர்றதுக்குள்ள. சரிங்கம்மா. சந்தன கட்டையா? சந்தன கட்டை இதை வேற துடைக்கணும்மா. ஊர் சுத்தி குடும்பம், வெளிநாட்டு போனோம் சுற்றுறாளுங்க, அம்மா பொண்ணு எல்லாம் குடும்பமா இது. எந்த குடும்பத்தில் வந்து வேலை செய்கிற பாரு. சே, வேற எங்கன்னா போய் வேலை செஞ்சுருக்கலாம் நம்ம. என்னம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? சாப்பாடுலாம் சமையல்லாம் ரெடிங்க, நீங்க குளிச்சுட்டு வாங்க, எல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரியா? காப்பி கொடுத்துருமா? அப்பா காப்பி சென்டர். சரிம்மா, இந்த மாதம் ஆஃபீஸில் கொஞ்சம் பணம் வர வேண்டியது இருக்குது. அது வந்துடுச்சுன்னா கரெக்டாக நான் உனக்கு வாங்கி தந்துடுறேன். உனக்கு வாங்கி தராமல் வேறு யாருக்கு நான் வாங்கி கொடுக்க போகிறேன்? நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணுவோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு இருக்குது. நம்ம விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணோன்னா நமக்கு வர்ற அந்த பணம் வந்த உடனே நான் உனக்கு எல்லாம் வாங்கி தரேன். கண்டிப்பாக வாங்கி கொடுப்பீங்களாப்பா? வாங்கி தரேன். சரிங்கப்பா. சரி ராணி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரி, போயிட்டு வாங்க. ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஏமா கிளம்பிட்டீங்களா? எவ்வளவு நேரமா கிளம்புவீங்கம்மா? கிளம்பிட்டோமா, ரெடி ஆயிடுச்சுமா, கிளம்பும். போலாமா? போலாமா? எஸ்தரமா, எங்க கிளம்பிட்டீங்க காலையிலேயே? போச்சு, எங்க போறீங்கன்னு கேட்டா கிழங்கு 40 தான்.
ஆண்டி பர்ச்சேசிங் போயிட்டு இருக்கோம். உங்க பொண்ணு அனுப்புறீங்களா? என் பொண்ணு ஆபீஸ் போயிட்டோம்மா. சரி, நீங்க நான் போயிட்டு வாங்க. வெளியே சரிங்க. போயிட்டு வாங்க. அதே கஞ்ச பிசுனாரி குடும்பம் அதை போய் கூப்பிட்டுட்டு இருக்க வா. அம்மா இந்த கலர் Dress நான் எடுத்துக்கிறேம்மா. எடுத்துக்கமா, பாத்தியா? அம்மா, இந்த பிங்க் எனக்கு ரொம்ப பிடிக்குதுமா, அழகா இருக்குமா. எடுத்துக்கமா, எடுத்துக்க. அம்மா இந்த கிரீன் நான் எடுத்துக்கிறேம்மா. எடுத்துக்கமா. என்ன ரேட்டுமா? அம்மா இது 15,000 போட்டிருக்கு. 15,000. பரவாயில்லம்மா, இது ஒரு மேட்டர் இல்ல. நமக்கு தான் வெளிநாட்டு பணம் அப்பா அனுப்பிட்டு இருக்காங்களே. அப்ப இன்னொன்னு எடுத்துக்கிட்டா? எடுத்துக்கமா, எடுத்துக்க. அம்மா நானும் இன்னொன்னு எடுத்துக்கிறேம்மா. எடுத்துக்கங்கம்மா, உங்களுக்கு இல்லாததா? ஐயோ, அம்மானா அம்மா தான் செல்லம். எடுத்துக்கங்கம்மா. அம்மா எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தாங்களா, ஐபோன். அப்பா அனுப்பின படத்துல Dress எடுத்தாச்சு. அடுத்த மாசம் அனுப்பும்போது உனக்கு ஃபோன் வாங்கி தரேன். ஓகேவா? சரிம்மா. போலாமா? விமலா, விமலா. என்ன ஜோதி, எங்க போயிட்டு வரீங்க? வெளில போயிட்டு வர மாதிரி இருக்கு. ஷாப்பிங் போயிட்டு வரோம். என்ன வாங்கிட்டு வந்தீங்க? Dress வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கு பாருங்க அக்கா. சூப்பரா இருக்கு. எவ்வளவு இது? இது 15,000 அக்கா. 15,000மா? அக்கா சூப்பரா இருக்கு பாருங்க. எந்த 25,000 வேணா பிரிச்சு பாரு விமலா. ஏய் பாருப்பா, உங்களுக்கு 25,000 15,000 எல்லாம் உங்க அப்பா அம்மா வாங்கி கொடுக்குறாங்க. எங்க வீட்லயே இருக்கிறாங்க பாரு, கேட்கும் போதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்க. செயின் கூட இது வாங்கல. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கஸ்டமர்ஸ்னாடி கொடுத்தோம். என்ன எங்க வீட்டு முன்னாடி ஒரே கும்பலா நின்னுட்டு இருக்கீங்க? விசுவாசம் வந்துட்டாருயா, வந்துட்டாரு. அம்மா அந்த அங்கிள் வந்தா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. வாங்க போலாம். வா எப்ப போலாம். பாரு இந்த ஃபேமிலிக்கு இதே வேலை தான். அப்பா அப்பா பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவு Dress எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. நான் ஒரே பொண்ணு தான். உங்களுக்கு எவ்வளவு நல்ல Dress கேட்டிருக்கேன், எனக்கு எடுத்தே கொடுக்க மாட்டேன்றீங்களே. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம்மா. நம்ம இன்னைக்கு காலையிலே நம்ம ஜெபம் பண்ண மாதிரி எனக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வந்துடுச்சு. நம்ம விசுவாசத்தோட இருந்தோம், எல்லாமே கைகூடி வர ஆண்டவர் கிருபை செய்தார். உனக்கு ஃபோன் மட்டும் இல்லை, நீ என்னென்ன கேட்குறியோ எல்லாம் நம்ம போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். வா. இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் போலாமாப்பா? ஓகே சரி, போலாம்ப்பா நம்ம. ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. அம்மா, போலாமா? மத்தியானம் சாப்பிட்டு போலாமா? ஆமாமா. உனக்கு என்னமா பிடிக்கும்? எனக்கு சிக்கன் பிரியாணிமா. அம்மா எனக்கு ஃப்ரைட் ரைஸ். உனக்கு எப்ப பார்த்தாலும் ஃப்ரைட் ரைஸ் தான். எனக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும். அதனால சாப்பிட்டுட்டு போலாம். ஓகேவா? சரி. எந்து அம்மா இந்த பக்கத்துல வந்தாச்சு. இந்த பையனை மட்டும் அங்க வை. சாப்பிட்டீங்களாமா? சரி, சேர தொடச்சியா நீ? தொடச்சிட்டமா, நல்லா தொடச்சி வச்சு. மாதிரியே தெரியல, ஒரே தண்ணியா இருக்கு. என்னத்த தெளிச்ச? பன்னீர் ஊத்தி தொடச்சமா. பன்னீரா? ஆமாமா. பன்னீர் ஊத்தி தொடச்சதா இந்த லட்சணத்துல இருக்கு. நீ என்ன சொன்ன வேலையை ஒழுங்கா செஞ்ச? குடும்பமே இவ்வளோ துணி எத்துனது, ஒரு ஜாக்கெட் பீட்டு கூட எனக்கு வாங்கின்னு வரல. ஹோட்டலில் தின்ட்டு வந்துருக்கு. 2 பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கால, வயிற்றால போக. வெளிநாட்டு போனோம், என் சமையல் நல்லா இல்லையா, என்னை வெளிநாட்டில் கூப்பிட்டாங்க சமைக்கிறதுக்கு. நான் வேணான்னு இந்த வீட்டில் இருக்கிற, வெளியே போய் சாப்பிட்டு வருதுங்க. உருப்படமா இந்த குடும்பம். இது என்ன சத்தம்? சுத்தமா சுத்தம். விமலா, அம்மா சர்ச்சுக்கு போகணும், கிளம்பிட்டியம்மா? அம்மா மணி 8:30 தாம்மா ஆகுது. 9 மணிக்கு தானம்மா ஆராதனை. இல்லைம்மா, 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போகணும். சீக்கிரம் கிளம்புங்க. அப்பா கிளம்பியாச்சா? அப்பா கிளம்பிட்டு இருக்காங்கம்மா. சரி, போலாம் போலாம். சரி. எஸ்தரம்மா, சர்ச்சுக்கு வரலையா நீங்க? சர்ச்சைக்கா? எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, கல்யாணம் இருக்கு, நாங்க அதுக்கு போறோம். அதனால நாங்க அதை முடிச்ச உடனே மாப்பிள்ளை தாலியை கட்டின உடனே நாங்க சர்ச்சுக்கு வந்துருவோம். இன்னைக்கு நமக்கு பெண்கள் ஞாயிறு இல்ல? பெண்கள் ஞாயிறா? அது தெரியும். என்னத்த பெண்கள் ஞாயிற்கு பண்ணிட போடாங்க. அதே கோலாட்டத்தை அடிப்பாங்க, ஒரு ஸ்கிட்டு ஒன்று போடுவாங்க, ஒரு கோரியா ஒன்று பார்ப்பாங்க, மெசேஜ் வேற. கல்யாணத்துக்கு அது இந்த தடவை வந்து எல்லா தடவையும் சிக்கன் பிரியாணி போடுவாங்க. இந்த தடவை சிக்கன் பிரியாணி இல்லையா, சாம்பார் சோறா. இதுக்கு போய் சர்ச்சுக்கு போகணுமா? கல்யாணத்துக்கு போனா அப்படியே மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 அப்படியே தட்டில் வச்சா அப்படியே பெரிய மட்டன். அதை சாப்பிடாம சர்ச்சுக்கு வராங்களாம். நாங்க ஃபங்க்ஷனுக்கு போறோம். ராணி அங்க என்ன பேசிட்டு சரி, நம்ம போகலாங்க. நம்ம போவோம். போலாமாமா?
இந்து இந்த நீயாவது சர்ச்சுக்கு வரையம்மா? எங்க அக்கா சர்ச்சுக்கு வர்றது இந்த குடும்பத்துல வந்ததுல சர்ச்சுக்கே போல, கோயிலுக்கு போனாவது ஆசீர்வாதமா இருப்பேன். இந்த குடும்பத்துல இருந்து பிச்சை தான் எடுக்கணும் பழகுது. நான் சர்ச்சுக்கு போனாதாம்மா ஆசீர்வாதம். நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு ட்ரை பண்ணு. முடிஞ்சா சரியா? வரேன். சரி சரி. அவங்க கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்கிறக்கா. அப்படியே சொன்ன? ஆமாக்கா. சரி சரி. அப்பா, கல்யாணமா அது என்ன விசேஷமா நடந்தது. சாப்பாடுலாம் ஒண்ணும் செம்மையா இருந்தது. வயிறு ஃபுல்லா திருப்தியா சாப்பிட்டு வந்துட்டோம். அம்மா, நான் தங்கச்சி நான்சியை கூட்டிக்கிட்டு என் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு வரேம்மா. பைக் எடுத்துட்டு போறேம்மா, ப்ளீஸ்மா. அம்மா வேண்டாம்மா, இப்பதான் பைக் வாங்கியிருக்கு. அது வேற நீ சரியாவே 2 பேரும் ஓட்ட கத்துக்கல. அப்பா வேற என்னைய நம்பிதான் உங்களை வேற விட்டுட்டு வெளிநாட்டுல வேலை செய்ய போயிருக்காங்க. நீங்க வேற இப்ப போயிட்டு என்னம்மா இப்ப பைக்ல போறேன்னு சொல்றீங்க? எப்படிமா? பயப்படாதீங்கம்மா. அப்படிங்கிறீங்க? கண்டிப்பா போணுமா? போயிட்டு வந்துடுறோம்மா. பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடணும். ஓகேவா? ஓகேம்மா, பாய்மா. ஆண்டி, வேணா உங்க மகளை எங்களோட ட்ரிபிள்ஸ் அனுப்பி விடுங்க ஆண்டி. இல்லம்மா, என் பொண்ணுக்கு வேலை இருக்கு வீட்டுல. நீங்க போயிட்டு வாங்கம்மா. பயந்தாங்கோலி ஆண்டி. ஜோதி, அவங்கள ஏன் கூப்பிட்டுட்டு பைக்ல 2 பேர் தானே போனோம். விமலா கிமலா அன்னைக்கிட்டு போங்கம்மா நீங்க. சரிங்கம்மா, பாய்மா. பாய் பாய். ஐயோ நான்சி, ஐயோ நான்சிமா, நான்சி என்னம்மா ஆச்சு? ஐயோ கண்ணு தருமா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் நான்சி? ஃபோன், ஐயோ எனக்கு ஒரு ஃபோன். ஐயோ ஹலோ ஹலோ. ஐயோ ஹலோ, அக்கா, இந்த அக்கா. சொல்லுமா. அக்கா அக்கா, அம்மா கிட்ட கொஞ்சம் கொடுங்க அக்கா. இதோ தரமா. அக்கா அந்தாங்க ஃபோன். யாரு? அம்மா, அம்மா நான் அம்மா என்னம்மா? அம்மா, அம்மா அழாம சொல்லுமா. அம்மா தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. என்னது? ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்னை நம்பிதானே எங்க வீட்டுக்காரரு பிள்ளைகளை விட்டுட்டு போனாரு. நான் வந்து போக வேண்டாம் சொன்னா இதுங்க கேட்டுச்சுங்களா? இப்படி ஆக்சிடென்ட் ஆயிட்டேன். அழாதீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வாங்க. படபடாடி வருது. ஐயோ இந்து, என்னம்மா அங்க ஒரே சத்தமா இருக்கு? அக்கா நான்சிக்கும் ஜோதிக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாக்கா. நாங்க ஹாஸ்பிட்டல் போறோம்க்கா. சரிம்மா சரிம்மா சரி. போலாமா? போலாம்க்கா. வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. வந்துட்டேன். படு படு படு. ஜோதி என்னாச்சுப்பா? அம்மா, அம்மா நாங்க பத்திரமா. யாரும்மா அவன் கத்திட்டே இருக்கா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. கொஞ்சம் வெளியில போ. ஏமா கொஞ்சம் வெளியில போங்கம்மா, டாக்டர் வந்து திட்டுவாங்க. வெயிட் பண்ணுங்க வெளியில. யாரும்மா இங்க? என்ன டாக்டர் எப்படி இருக்கா என் பொண்ணு? ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். ஸோ பிரெட் லாஸ் நிறைய இருக்கு. 10 lakhs மேல ஆகும். உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ பணத்தை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் டாக்டர். எவ்வளவு பணம் வேணாலும் சரி பரவாயில்ல. என் பொண்ணு சீக்கிரமா காப்பாத்தி கொடுத்துருங்க சீக்கிரமா டாக்டர். போய் பணம் ரெடி பண்ணிட்டு வாங்க. ஜோதி ஜோதி அம்மா, அப்பா பணம் அனுப்புறதுல பேங்க்ல இருக்கலாமா? அதுல ஒரு 10 லட்சத்தை எடுத்துட்டு வாமா, சீக்கிரமா கட்டணும். சரிங்கம்மா சரிங்கம்மா. என்னங்க, எதிர் வீட்டில் நான்சிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். போய் பார்த்துட்டு வந்துடலாமா? போய் பார்த்துட்டு வரலாமா? டாக்டர் என்னாச்சு டாக்டர்? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேன் மேம். ஆனா இன்னும் வரைக்கும் கண் ஓப்பனே பண்ணல. திறக்கலையா? இதுக்கு மேல கடவுள் தான் காப்பாத்தணும். என்னன்னு தெரியலையே. என் பொண்ணு இவ்வளவு பணம் கட்டி இன்னும் எலும்பலையாமே, என்ன பண்றது தெரியலையே. சரி எஸ்தரமா, என்னாச்சு? பாப்பா எப்படி இருக்கா? ஐயோ என் பொண்ணுக்கு ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. என் பொண்ணு இன்னும் கண்ணு தெரியல. பயப்படாதங்க, தைரியமா இருங்க, விசுவாசமா இருங்க. சரியா? நல்லா ஆயிருவா. சரியா? பயப்படாதங்க. சரி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவோம்.
அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு மகளை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்து சாட்சியாய் கொண்டு நிறுத்துகிறாங்க. இந்த குடும்பத்தில் உள்ள கண்ணீரை கர்த்தர் நீர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர். பிள்ளைகளை ஆமாண்டவரே நீ சுகப்படுத்தி நல்ல சாட்சியாய் கொண்டு நிறுத்தும்படியாய் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. டாக்டர் டாக்டர் பேஷண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ இஸ் இட்? போய் பார்க்கலாமா? பிரைஸ் தி லார்ட். பார்க்கலாம். நான்சி நான்சி அம்மா பரவாயில்லம்மா. அக்கா எப்படி இருக்காங்கம்மா? அக்கா நல்லா இருக்காமா? சரி. பரவாயில்லம்மா. இப்போ நான் வந்து பணம்னே பணத்துக்கு பின்னாடியே போனேன். ஆலயத்துக்கு வந்து போகிறதே இல்லை. ரொம்ப தட்டி கழிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பணம் வந்து என் பொண்ணை வந்து காப்பாற்றலை. ஆனால் ஆண்டவர் தான் என் பொண்ணுக்கு வந்து சுகத்தை கொடுத்தார். இனிமேல் நாங்கள் குடும்பமாக ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை ஆராதிப்போம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட